ஆட்சி அமைக்க அழைப்பதில் தாமதம். அரசியல் சட்டத்தை மீறுகிறாரா ஆளுநர்? தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கான தேர்தல் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்று மே மாதம் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை முடிந்து 3 நாட்கள் கடந்தும் இன்னும் விஜயால் முதல்வர் பதவி ஏற்க முடியவில்லை. இதற்கு காரணம் என்ன? ஆளுநர் ஏன் விஜயை ஆட்சி அமைக்க அழைக்கவில்லை? அடுத்து என்ன நடக்கும் என்பது குறித்து இந்த பதிவில் பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் முடிவின் இறுதியில் தமிழக வெற்றி கழகத்திற்கு 108 தொகுதிகள் கிடைத்தது. 118 தொகுதிகள் இருந்திருந்தால் தனி பெரும்பான்மையுடன் இந்நேரம் முதல்வர் ஆகியிருப்பார் விஜய். 1.5 கோடி மக்களுக்கு மேல் வாக்களித்தும் பெரும்பாலான தொகுதிகளில் வெற்றி பெற்றும் தனி பெரும்பான்மை இல்லாமல் தவிக்கிறார் விஜய். இந்த நிலையில் ஆளுநரை சந்தித்த விஜய், நாங்கள் தான் இந்த தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக இருக்கிறோம், எனவே நாங்கள் ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறோம் என்று கூறியிருந்தால் ஆளுநரும் வேறு வழியில்லாமல் விஜய்க்கு பதவி பிரமாணம் செய்து வைத்திருப்பார். ஆனால் அனுபவமின்மை காரணமாகவோ அல்லது அனுபவம் உள்ளவர்கள் சொல்லாத காரணமாகவோ தெரியவில்லை, நாங்கள் 107 இடத்தில் வெற்றி பெற்றுள்ளோம், காங்கிரசிடம் 5 இடங்கள் உள்ளன, அவர்கள் எங்களை ஆதரிக்கிறார்கள் என்று விஜய் கொடுத்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்ததாக கூறப்படுகிறது. இதை கேட்ட ஆளுநர், ஆட்சி அமைக்க 118 உறுப்பினர்கள் தேவை, 112 உறுப்பினர்கள் உள்ளார்கள் என்றால் இன்னும் 6 உறுப்பினர்கள் எங்கே? அவர்களிடமும் கடிதம் வாங்கி வாருங்கள் என்று கூறியுள்ளார். இதனை சற்றும் எதிர்பார்க்காத விஜய் ஏமாற்றத்துடன் திரும்பியுள்ளார். மேலும் திமுக கூட்டணியில் உள்ள 2 கம்யூனிஸ்டுகளிடமும் தலா 2 தொகுதிகள் உள்ளன. அதனை சேர்த்தால் 116 வருகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியிடம் 2 உறுப்பினர்கள் உள்ளனர். அதனையும் சேர்த்தால் ஆளுநர் எதிர்பார்க்கும் 118 தொகுதிகள் வந்துவிடும். ஆனால் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் திமுக கூட்டணியை விட்டு வெளியே வரமாட்டேன், எங்கள் பிறவி பயனே திமுகவை தாங்கி பிடிப்பதுதான், அதற்காக எடுக்கப்பட்டதே இந்த பிறவி என்கிற அளவில் உள்ளனர். பிறவி பயனை கழிப்பதற்கு திமுக செய்த உதவிக்கரமும் ஒரு காரணம் என்று கூறப்படுகிறது. எனவே கம்யூனிஸ்டுகள் மற்றும் விசிகாவின் நன்றி உணர்ச்சியை பாராட்டியே தீர வேண்டும். அவர்கள் என்ன காங்கிரஸா? பதவி கிடைக்கும் என்பதற்காக நன்றி மறந்து திமுக கூட்டணியை தூக்கி எறிந்துவிட்டு போவதற்கு கூடா நட்பு கேடாய் முடியும் என்று காங்கிரஸ் குறித்து திரு கருணாநிதி அவர்கள் ஒரு முறை குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அந்த கூடா நட்புடன் தான் மீண்டும் கூட்டணி அமைத்திருந்தார்கள். அவர்களின் கூடா நட்பும் கேடாய் முடியும் என்பதை இப்போது மீண்டும் நிரூபித்து சென்றுள்ளார்கள். இந்த உதிரி கட்சிகளின் ஆதரவோடு விஜய் ஆட்சி அமைத்தாலும் இவர்கள் இழுத்த இடுப்புக்கெல்லாம் விஜய் போக வேண்டியது இருக்கும். நிம்மதியாகவும் ஆளவிட மாட்டார்கள். எப்போது வேண்டுமானாலும் ஆட்சியை கவிழ்க்கவும் செய்வார்கள். காரணம், காங்கிரஸ், 2 கம்யூனிஸ்டுகள், விசிக என 4 கட்சிகளின் ஆதரவு என்பது எந்த கட்சி எப்போது என்ன மாதிரி நடந்து கொள்ளும் என்று யாருக்கும் தெரியாது. இந்த மாதிரி திரிசங்க சொர்க்கமாக ஆட்சியை நடத்துவதை விட 47 தொகுதிகளை வைத்திருக்கும் அதிமுகவோடு விஜய் நேரடியாக பேசி அவர்களின் ஆதரவுடன் ஆட்சி அமைத்தால் விஜய் 5 ஆண்டு காலத்தை ஓட்டலாம். அவர்களுக்கும் கூட்டணியில் இடம் கொடுக்கலாம். விஜயிடம் இருக்கும் எண்ணிக்கை 107, அதிமுகவிடம் இருப்பது 47, இரண்டையும் சேர்த்தால் 154 தொகுதிகள் வருகின்றன. இது மிகப்பெரிய பெரும்பான்மையாகும். இப்படி செய்வதுதான் விஜய்க்கு நல்லது. இதனை விட்டுவிட்டு சிறு சிறு கட்சிகளிடம் உறவு வைத்துக் கொண்டால் நித்திய கண்டம் பூர்ண ஆயுசு என்ற கதை போல் ஆகிவிடும். இதற்கிடையே திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைப்பது குறித்தும் பேச்சுவார்த்தையும் கருத்து கேட்புகளும் நடந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின், விஜய் ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் இடையூறாக இருக்க மாட்டோம் என்று கூறினாலும் மறைமுகமாக இதற்கான முயற்சியை எடுத்திருப்பதாகவும் அதற்காகத்தான் உச்ச நட்சத்திரம் முன்னாள் முதல்வரை சந்தித்ததாகவும் சமூக ஊடகங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்றன. இது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை. அதே சமூக வலைத்தளங்களில் திமுகவின் ஐடி விங் 2 கட்சிகளுமே அண்ணாவை தலைவர்களாக கொண்டவைதான், ஒன்றிணைவதில் தவறு இல்லை என்கிற வகையில் பதிவிட்டு வருகிறார்கள். இதற்கு உதாரணமாக பிஜு பட்நாயக் திமுகவையும் அதிமுகவையும் இணைக்க எடுத்த முயற்சியை கூறுகிறார்கள். அப்படி ஒரு முயற்சி நடந்தது உண்மைதான் என்றாலும் அது கூட்டணிக்காக அல்ல, பிரிந்து கிடக்கும் 2 கட்சிகள் மீண்டும் ஒரே கட்சியாக, அதாவது அதிமுகவை திமுகவோடு இணைக்கும் முயற்சியாகத்தான் நடந்தது என்பதை அவர்கள் மறந்துவிட்டார்கள். கட்சியை இணைப்பது என்பது வேறு,
பதவிக்காக கூட்டணி வைப்பது என்பது வேறு. இவை இரண்டுக்கும் நிறைய வேறுபாடுகள் உள்ளன. ஒருவேளை அப்படி ஏதாவது அதிசயம் நடந்துவிட்டால் அது விஜய்க்குத்தான் சாதகமாக அமையும். காரணம், ஏற்கனவே தேர்தலின் போது எனக்கு பிரச்சாரம் செய்ய உரிய நேரமும் கேட்ட இடமும் ஒதுக்க மறுக்கிறார்கள் என்று மக்களிடம் அழுது புலம்பிய விஜய் இப்போது பார்த்தீர்களா, பதவியை அனுபவித்தவர்கள் என்னை பதவிக்கு வர முடியாமல் செய்துவிட்டார்கள் என்று மக்களிடம் கண்ணீர் விடத் தொடங்கினால் மக்களும் ஐயோ பாவம், என்ன தவறு செய்தார் விஜய், அவரை ஏன் இப்படி வதைக்கிறார்கள் என்று மக்களும் அவர் மீது கருணை காட்டத் தொடங்குவார்கள். அதன் விளைவு அடுத்த தேர்தலில் அறுதி பெரும்பான்மை பெற்று யாருடைய தயவும் இல்லாமல் ஆட்சி அமைத்து விடுவார் விஜய். இனி சட்டம் சொல்வதை பார்ப்போம். ஒரு கட்சி தேர்தலில் வெற்றி பெற்றால் எந்த கட்சி அதிகமான தொகுதிகளை வைத்துள்ளதோ அந்த கட்சியைத்தான் ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைக்க வேண்டும். அதுதான் நடைமுறை. பெரும்பான்மையை நிரூபிக்கும் இடம் சட்டமன்றமே தவிர ஆளுநர் மாளிகை அல்ல என்று சிலர் கூறுகிறார்கள். ஆளுநர் தரப்பு இப்படி நினைப்பதாக நமக்கு தோன்றுவது இதுதான். அவசரப்பட்டு பதவி பிரமாணம் செய்து வைத்துவிட்டால் நாளைக்கு பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாவிட்டால் ஆளுநர் அவசரப்பட்டு விட்டார் என்ற பழி அவர் பக்கம் திரும்பிவிடுமோ என்று அஞ்சுவதாகவே தோன்றுகிறது. இன்றைக்கு இப்படி பேசுபவர்கள் நாளைக்கு அப்படி ஒரு நிலைமை வந்தால் இதே ஊடகங்கள் உரிய பெரும்பான்மை இல்லாத ஒருவருக்கு எப்படி பதவி பிரமாணம் செய்து வைக்கலாம் என்ற கேள்வியையும் எழுப்பும். உச்ச நீதிமன்றம் சென்றால் விஜய்க்கு உரிய பரிகாரம் கிடைக்கும் என்று ஒரு சாராரும், நீதிமன்றம் எந்த மாதிரியான முடிவெடுக்கும் என்று தெரியாது, ஒருவேளை விஜய் நினைப்பதற்கு மாறாக நீதிமன்றம் தீர்ப்பு தந்துவிட்டால் என்ன செய்வது என்று இன்னொரு சாராரும் கூறுகின்றனர். நீதிமன்றங்களின் தீர்ப்பு சட்டத்தின் அடிப்படையில் வழங்கினாலும் சில நேரங்களில் வக்கீல்களின் வாத திறமைதான் வெற்றியை கொடுக்கிறது என்பதையும் மறுப்பதற்கில்லை. வருகிற 10ஆம் தேதியுடன் தமிழ்நாடு சட்டமன்றம் காலாவதியாகிறது. அதற்குள் புதிய அரசு அமைந்தாக வேண்டும். இல்லை என்றால் ஆளுநர் ஆட்சி வந்துவிடும். ஆளுநர் ஆட்சி என்பது கிட்டத்தட்ட மத்திய அரசின் ஆட்சிதான், அதாவது பாஜக ஆட்சிதான். இந்த இடைவெளிக்குள் மத்திய அரசு புகுத்த நினைக்கும் திட்டங்களை எல்லாம் ஆளுநரை வைத்து இங்கு நிறைவேற்றிவிட முடியும் என்று தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக குரல் கொடுப்பவர்கள் அஞ்சுகிறார்கள். ஆளுநர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டால் சட்டத்தில் குறைந்தது 6 மாதங்களுக்கு பிறகே தேர்தல் நடத்த வேண்டிய நிலை ஏற்படும். குறைந்தபட்ச அளவாக 6 மாதம் சட்டம் சொன்னாலும் ஆளுநரின் அல்லது மத்திய அரசின் விருப்பப்படி அது ஓராண்டாக கூட நீட்டிக்கப்படலாம். அதற்கான முன்னுதாரணங்கள் நிறைய உள்ளன. இப்படி பல்வேறு இடியாப்ப சிக்கலாக இந்த சட்டமன்ற முடிவு அமைந்துவிட்டது. இதற்கு முன்பு 2 முறை இப்படி நடந்திருந்தாலும் இந்த முறை இப்படி ஜவ்வு மாதிரி இதற்கு முன்பு இழுக்கப்பட்டதாக தெரியவில்லை. எனவே விஜய் விரைந்து நடவடிக்கை மேற்கொண்டு இந்த வெற்றியின் பயனை அனுபவிக்க முயற்சி செய்ய வேண்டும். திமுக, அதிமுக ஒரு பக்கம் ஆட்சி அமைக்க காத்து கொண்டிருக்கின்றன. மத்திய அரசோ ஆளுநர் ஆட்சியை நடைமுறைப்படுத்தி தான் விரும்பும் சட்டங்களை இங்கே நடைமுறைப்படுத்திவிடலாம் என ஒரு பக்கம் காத்து கொண்டிருக்கின்றது. விஜய் எடுக்கக்கூடிய விரைவான நடவடிக்கையில்தான் தமிழ்நாட்டின் உரிமைகளும் அடங்கியுள்ளது என்பதை மறுப்பதற்கில்லை. இந்த காணொளி குறித்து உங்கள் கருத்துக்களை தெரிவியுங்கள். நன்றி, வணக்கம்.